நீ நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. என்ன சொல்லுங்க நீ. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நீங்க சோகமா இருந்தா என்ன அண்ணி அர்த்தம்? இல்லை சுகுந்தா, 1000 தான் இருந்தாலும் அவன் என் பிள்ளைய மிரட்டி தப்பு தான். ஆனால் அவன் மிரட்டின விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனால நான் எனக்கு எந்த கோபம் வராமல் நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன். சரி ஆச்சு, நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு காலையில் சுதாகருக்கும் மோனிஷாவுக்கும் கல்யாணம். சரியா? அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீங்கள் இந்த பதில் சொல்வீங்கட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆறுந்தான் இருந்தாலும் என் மேலே உங்களுக்கு அதிகமாகவே பாசம் இருக்குது அத்தை. ரொம்ப நன்றி அத்தை. ஆமா நீ நீங்க இப்படி சொல்வீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோவப்படுவீங்க, கத்துவீங்க, ஏன் என் பொண்ணை 2 அடி கூட அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு அண்ணி. சரி அண்ணி, எப்படியோ உங்கள் பதிலுக்காகத்தான் அவள் இவ்வளோ நேரம் இப்படி இருந்தா. எவ்வளோ கடைசியில் ஒத்துக்கிட்டீங்களே, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அண்ணி. மா அத்தை, இப்போ அஞ்சலி ஃபோன் தேடிட்டு இருக்கா. நான் தான் ஒலிக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். அவன் மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னாலன்னா மொத்தமும் எல்லாம் சொதுப்பலாயிடும். மாமா கூட எனக்கு கல்யாணம் நடக்காது. த்ரிஷா நல்லபடியாக குணமாயிட்டு வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் நம்ம மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆகாதுத்த. என்னத்த பண்ணுறது இப்போது? அவ என்ன மேலேயா இருக்கா? ஆமாம்மா, மேலே தான் இருக்கா. என்னவோ தேடுறா, என்னன்னு தெரில. ஆனால் நான் ஃபோன் ஒலிக்க வச்சிட்டேன். ஃபோன் தேடினா அவளுக்கு கிடைக்கல. வேறு எதோ தேடுறாம்மா. ஒருவேளை அவகிட்ட இன்னொரு ஃபோன் எதுனா இருக்கலாம், அதை தேடான்னு நினைக்கிறேன். அம்மா அது விடுமா. இப்போ என்னம்மா பண்ணுறது? அத்தை சொல்லுங்க, என்னத்தை பண்ணுறது? இந்த அஞ்சலி வந்தா எல்லா பிளான் சொதுப்பலாயிடும் அத்தை. என்ன சொல்லுங்க அத்தை. அண்ணி என்ன பண்ணலாம் நீ? அவளை இந்த ரூம்லேயே வாயை பொத்தி கட்டி போட்டு நம்ம கிளம்பணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. என்ன நீ சொல்கிறீங்க? அவள் முழுகாமல் இருக்கா? எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இல்லைம்மா, அத்தை சொல்கிறது கரெக்டாகுது. அவளை இங்கே கட்டி போட்டு நம்ம போனாதான் நம்ம நினைக்கிற காரியம் நடக்கும். இல்லைன்னா ஏவோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் த்ரிஷா அவங்க அம்மாவுக்கு சொல்லி ரகலை பண்ணிடுவா. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காத மாதிரி செஞ்சுடுவா. முதல்ல இவளை கட்டி போடணும், அப்புறமா நம்ம கார்த்திக் மாமா வந்தால் பார்த்துக்கலாம். என்னான்றீங்க? அதுவும் சரிதான், வேற என்ன பண்ணுறது? இப்போ சுதாகர் தாலி கட்டுறதுக்கு என்ன அடம் பிடிச்சா என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. த்ரிஷாவுக்கு கீழே அங்கே நிற்கிறாங்க கொலை பண்ணுறதுக்குன்னு சொன்னால் அடுத்த நொடியே என் கழுத்தில் 3 முடிச்சு இல்லை 1000 முடிச்சு போட சொன்னாலும் மாமா போட்டுருவார். நீ போயிட்டு பாலில் தூக்க மாத்திரை கலந்து எடுத்துகிட்டு வா. எதுக்கு நீ? சொல்கிறேன், போய் எடுத்துகிட்டு வா. சரிங்க அத்தை. எதுக்கு நீ பாலில் தூக்க மாத்திரை போட்டு கலந்துட்டு வர சொல்லிங்க? அஞ்சலியே நம்ம டேரெக்டாக கட்டி போட்டானா அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் போடுவாள். அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பாசமாக கொடுக்கணும். அப்போ தான் அவளுக்கு தெரியாது. பாசமாக கொடுத்து அவளை கட்டி போட்டு நம்ம கிளம்பலாம். இல்லை நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே நீ கிளம்புறது? எங்கே கல்யாணம் வச்சுக்கிறது? வேறு எங்கே? கோவிலில் தான். நம்ம குலதெய்வ கோவிலில் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னா முதல் கல்யாணம் தான் என் பிள்ளைக்கு நல்லா வரல. இந்த கல்யாணம் ஆச்சு என் பிள்ளை ஓஹோன்னு வாழணும். அதனால நம்ம அங்கே தான் கல்யாணம் பண்ண போகிறோம். கிராண்டாலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிம்பிளாக முடிச்சு விட்டுட்டு போயிடலாம். சரி அண்ணி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இன்னைக்கு இந்த பால் நீ குடிச்சு மயக்க அடக்க போகிற. எனக்கும் என் மாமனுக்கும் நான் கண்ட சின்ன வயசுலேருந்தே கனவு நிறைவாக போகுது. அதாவது எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு. அடிய அஞ்சலி, உன்னை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறது தாண்டி என் வேலை. என்னையா நீ இது பண்ணி விட்ற? என்னை என்னென்ன வார்த்தைனால பேசுவேன்? இந்த பாலில் தூக்க மாத்திரை பதில் நான் உனக்கு விஷ மாத்திரை போட்டு தரத்துக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. போனால் போது வயிற்று புல காய்ச்சி பண்ணிட்டு வேற உனக்கு தூக்க மாத்திரை போட்டு தரேன்டி.
எப்படியோ நான் நினச்ச மாதிரி நாளைக்கு எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் இந்த வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்துக்குமே நான் தான் மூத்த மருமகளாக இருந்து எல்லாமே பண்ண போகிறேன். ஒன்றையும் இந்த வீட்டு விட்டு துரத்தி விட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் மாமியாரையும், அதாவது என் அத்தை, அவளையும் இதே மாதிரி விஷம் போட்டு வச்சிருவேன். அப்போ நானும் என் மாமாவும் ஜாலியாக இருப்போம். கடவுளே, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். நடந்துச்சுன்னா உனக்கு நான் எனக்கு வர ஆஸ்தியில் 2% உனக்கு கமிஷன் தரேன். ஓகேவா? அத்தை, பால் நீங்கள் சொன்ன மாதிரி 1க்கு 2 தூக்க மாத்திரை போட்டிருக்கேன் அத்தை. அவளால் 2 நாள் ஆனாலும் எழுந்துக்கவே முடியாது. என்னத்த சொல்கிறீங்க? சத்துக்கித்து போயிட்டு போராடி. அப்படியே போனாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நிம்மதி தான். என்ன பண்ணுறது, இந்த கார்த்திக் மாமாவை பார்த்து சும்மா இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இப்படி பண்ணி தொலைச்சிட போறடி. அப்புறமா வீட்டில் இருக்கிற மாதிரி ஆச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, அப்படி ஒன்று இருக்குல்ல, அது மறந்துட்டம்மா. இருந்தாலும் இவளுக்கு என்னவோ ராசிமா, ஆயுசும் கெட்டி ஆளும் கெட்டியாக தான் இருக்கிறா. என்ன பண்ணுறதோ. சரியத்த, இந்த பால் நானே திரும்ப கொடுத்துட்றேன். இல்லை மோனிஷா, நான் போகிறேன். நான் போய் அந்த பால் கொடுக்குறேன். நீ போய் பால் குத்தனா என்ன திடீர்னு பாசம்ன்ட்டு அவளுக்கு டவுட் வரும். ஸோ நீ போவாத, நானே போகிறேன். எங்க அன்னிக்கு உடம்பு முழுக்க மூளை. எவ்வளோ அறிவு நீ உங்களுக்கு. சரி, ரொம்ப புகழாத. நீ கொடு பாலை, நான் போகிறேன். நீங்கள் எதுக்கத்த மாடி ஏறி போய் அந்த வீட்டு வேலைக்காரி நீங்கள் பால் கொடுக்கணும்? கூப்பிடுங்க, அவளே வந்து எடுத்துக்கிட்டோம். ஆமா அண்ணி, என் பொண்ணு சொல்றது 100க்கு 100 கரெக்டு. நீங்க எதுக்கு அண்ணி அவளுக்கு என்ன வேலைக்காரியா? நீங்க எடுத்துட்டு போய் மாடி ஏறி பால் கொடுக்கணும்ட்டு உங்க தலையெழுத்தா? நீங்க டைனிங் டேபிள்ல வச்சு அவளை கூப்பிடுங்க, வந்து எடுத்துட்டு குடிக்கிட்டோம். அதுவும் கரெக்ட் தான். இந்த வீட்டுக்கே நான் தான் ராணி. நான் போய் ஆஃப்டர் இந்த வீட்டு மருமகம், அதுவும் நான் பார்த்து கட்டிட்டு வரல, என் பையன் பார்த்து கட்டிட்டு வந்த ஒரு பிச்சைக்காரி. அவளுக்கு நான் பால் காய்ச்சி மாடி ஏறி எடுத்துகிட்டு போய் பாசமாக கொடுக்கணுமா? அவளே வந்து எடுத்துக்கிட்டோம். என்ன பண்ணுறது, இப்போ என்ன அவளால் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால கீழே வந்து அவளே எடுத்துக்கிட்டோம். நைஸாக மட்டும் பேசி கொடுக்கணும். என்னன்ற? சூப்பர் அண்ணி. அஞ்சலி, அத்தை கொஞ்சம் கீழே வாம்மா. இதோ அத்தை வரேன். என்னத்த, நீங்கள் என்ன பெரிய மகாராணியா? அதான் கூப்பிடுறாங்களே, கீழே வா. இன்னும் மாடி மேல் நின்று பேசுகிற, நீ வாயை மூடிக்கிட்டு நில்லு. ரொம்ப தான் ஆடுறா. வாமா அஞ்சலி கீழே. என்ன ஒரு ஆச்சரியம், பாசம் பானை வெளியே பொங்கி வலியுது. திரியனோ பிளான் போட்டிங்களா? வரேன். சொல்லுங்க அத்தை. என்னம்மா எப்போ பாரு நாளையே இருந்தா என்ன அர்த்தம்? சரி, அதோ உனக்கோஸ்கரம் ஆசை அத்தை பாசமா பால் காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்து குடிமா. என்ன அத்தை அதிசயமா இருக்கு? கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் முடிய போகுது. இப்போதான் எனக்கு முதல் தடவை பால் காய்ச்சி கொடுக்குறீங்க. என்ன அத்தை விஷயம்? என்னவோ உன் மாமியாருக்கு உன் மேல பாசம் வந்துக்குது. பால் கொடுத்தா குடிய, அது விட்டு 1000 கேள்வி கேட்குற. ஏன், நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறேன்னுட்டு விஷம் கலந்தீங்களா? எப்படி நம்ம ஏதோ கலந்துருக்கோன்ட்டு கரெக்டாக சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை, நம்ம மேலே எதுக்கு திடீர்னுட்டு ஒருத்தருக்கு பாசம் வரப்போகுது? ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லைன்னா இப்படித்தான். இங்கே பாரு மோனிஷா, நீ மனசில் உன்னோட மைண்டில் ஓடுறதெல்லாம் என் காதில் அப்படியே க்ளீனாக கேட்குது. நீங்கள்லாம் யாருன்னுட்டு எனக்கு க்ளீனாக தெரியும், நல்லாவே தெரியும். விஷப்பாம்புங்கள்லாம் ஒன்றா கூடி உக்காரும் போதே யோசித்தேன் நீங்கள் என்னவோ பிளான் போடுறீங்கன்னுட்டு. பரவாயில்ல,
என்ன விஷம் போட்டீங்க? எலி பாய்சனா இல்லை என்ன போட்டீங்க சொல்லுங்களேன். ஐயோ, நாங்கள் அப்படி ஒன்றும் போடல அஞ்சலி. அப்படிங்களா அத்தை? உங்களுக்கு உங்களுடைய மூத்த புள்ள சுதாகர மாமாவை ரொம்ப பிடிக்கும் தானே? அவர் மேலே சத்திய புள்ள சொல்லுங்க, இந்த பாலில் நீங்கள் யாருமே எதுவுமே கலக்கலன்னுட்டு. ஆமாண்டி, கலந்துருக்கோம். இப்போ என்ன அதுக்கு? அப்படி வாங்கத்த வழிக்கு எங்கே நான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் நான் சொல்லிடுவேன்னுட்டு என்ன சாவடிக்க பார்க்குறீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாத இந்த விஷப்பாம்பு, அதாவது இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வர விஷப்பாம்பு என்னோட ஃபோன் எடுத்து ஒழுக்கி வச்சிட்டா. அதையும் எனக்கு தெரியாது, நான் தேடினேன் எனக்கு கிடைக்கலன்ட்டு பாவம் அவளையே யோசிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டா. என் ரூமில் என் ஃபோன் எங்கே இருக்குன்ட்டு எனக்கு தெரியாதா? அதுவும் இந்த மாதிரி விஷப்பாம்புங்க அடிக்கடி வந்து தான் போவோம். அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம வாழ்கிறதே விஷ காட்டில் ஆச்சே, விஷப்பாம்புங்க மட்டும் தானே சுற்றி இருக்கும். அஞ்சலி, நீ ருத்தடி இருக்கிறது சொன்னால் உனக்கு மூக்கு மேலே பொத்துக்கிட்டு வருதோ? நான் ஒன்றும் இல்லாத போலாது சொல்ல, இருக்கிறது தானே சொன்னேன். எங்க நீ என் ரூமுக்கு வந்து இப்போ ஃபோனு ஒழுக்கி வைக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாண்டி, நான் தான் ஒழுக்கி வச்சேன். இப்போ என்ன அதுக்கு? செம்ம மாமியார், மாமியாருக்கு ஏற்ற மருமக, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடி. அஞ்சலி, சொல்லுங்க அத்தை, என்ன சொல்லணும்? இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி அதில் ஒன்றும் விஷமாக இருந்தால் நாங்கள் கலக்கலை, வெறும் தூக்கமாக இருந்தால் கலக்கியிருக்கோம். சொன்னபடி குடிச்சிட்டு போய் நீ ரூமில் படுத்தா சரி. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நம்மளுக்கு மேலே ஒருத்தர் கடவுளுன்ட்டு இருக்கிறாரு. மனுஷனுக்கு பயப்படலாச்சும் கடவுளுக்காச்சும் பயப்படுங்க. இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆவீங்கன்ட்டு தெரியல. அது எப்படி அத்தை? சொந்த மருமக, அதுவும் வயிற்றுல குழந்தை வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட யோசிக்காம புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம தூக்கம் வந்து கலக்கி வச்சுருக்கீங்க. அதுலேயும் நானே குடிச்சிட்டு நானே பழுப்பு படுக்கணுமா? எந்த ஊர் நியாயத்தை? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா தானே, அவளும் இந்த மாதிரி ஒரு புள்ளத்தாச்சி இருந்து அவள் மாமியார் வீட்டில் இந்த மாதிரி கொடுமை கொடுத்தா இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு உக்காருவீங்களா? சொல்லுங்க அத்தை. என்னடி அத்தையை பார்த்து குரலை ஒசத்தி பேசுகிற? நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னுட்டு 1000 முறை சொல்லிட்டேன். நீ நேற்று முளைச்சான் காலாம் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க. நான் 10 மாதமாக பார்த்துட்ருக்கேன் இந்த அத்தையை, இப்போ தானே வந்திருக்கேன். எனக்கே இந்த நிலைமைனா உன் நிலைமை நினச்சிப்பாரு. சைலண்ட்டாக நிற்கணும். அடுத்தவன் புருஷனை எப்படி வலிச்சு போடுறதுன்னு குரூப்பாக உக்காந்து யோசிக்கிற நீங்கள்லாம் நல்லவங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் அந்த பாலில் விஷத்தை போட்டு கொடுத்தாலும் அந்த கடவுள் என்ன தண்டிக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஜென்மங்க நீங்கள்லாம். அஞ்சலி, சும்மா நிறுத்துங்க அத்தை. அஞ்சலின்னுக்கிட்டு நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. நீங்கள்லாம் என்ன கெதியாவீங்கன்னு தெரில. எங்கள் வீட்டுக்காரு பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டார். அவ்வளோ பேர் கேவலமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம பாலில் தூக்க மாத்திரை போட்டு கொடுக்குறதும், கட்டின பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி இன்னொரு அந்த பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை அவனுக்கு காமிச்சு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற இந்த மாமியார்னால மட்டும்தான் முடியும். நானும் 1000 பேர் மாமியாரை பார்த்துருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் முதல் தடவை இவ்வளோ கேவலமான மோசமான மாமியாரை என் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன். அதுலேயும் எனக்கு வாச்ச மாமியாருன்ட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன நீ இவன் இவ்வளோ பேசுகிறான், நீங்கள் கம்மன் உட்காந்து இருக்கிறீங்க? எனக்கு ஏதாச்சும் இவன் மருமகளாக வாச்சிருந்தானா 4 பல்லு கீழே விழுற மாதிரி 4 அறை குத்துருப்பேன். கொடுப்பேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? தான் பொண்ணு அடுத்தவளோட புருஷனை ஆசைப்படுறான்னு தெரிஞ்சும் நீ அதுக்கு துணை போல தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான தாயை நான் என் வாழ்க்கையிலே பார்த்துட்டே இல்லைம்மா தாயே. அது மட்டும் இல்லை,
அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு தாய் எந்த பொண்ணுக்கும் கிடைக்கக்கூடாது. நல்லா தலை நிமிர்ந்து உக்காருங்க. ஏன் தலை குனிஞ்சு உக்காட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியுது நீங்கள் பண்ணுற கேவலமான ஒரு வேலை. அது மட்டும் இல்லை, தான் குழந்தை ஒரு தப்பு வேலை செஞ்சிச்சுன்னா அவளுக்கு கரெக்டான வழியை சொல்லி நடத்தணும், திருத்தணும். நீங்களும் தொல்ல போகிறீங்களா பார்த்தீங்களா? இதுலேயே தெரியுது உங்களுடைய குடும்பம் எந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம்னுட்டு. நீ எதுக்குமா இவ பேசுகிறதெல்லாம் தலைக்கு போட்டுக்குன்னு இப்படி உக்காண்ட்ருக்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. அத்தை, இவெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டா. படுக்க வச்சு பால் ஊற்றினதா சரி வருவா. இப்போ சொன்ன பார்த்தியா? இதுதான் சரி இவளுக்கு. இவெல்லாம் நல்லபடியாக சொன்னால் குடிக்க மாட்டா. படுக்க வச்சு பால் வாயை குச்சி ஊற்றுனாதான் அறிவு வரும். இங்கே பாருங்க அத்தை, ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சு, உங்கள் கதி அதோ கதி தான். நேரத்தடி நான் பெத்த பிள்ளைகிட்ட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். என் கண்ணில் 2 சுட்டு கண்ணீர் விட்டேன்னு வையேன், அப்படியே ஐஸ் கட்டி மலை போல் என் பிள்ளை உறிஞ்சிடுவேண்டி. நான் என் பிள்ளைக்கு உசுறு. இங்கே பாருங்க அத்தை, எங்கள் வீட்டுக்கார் எப்படின்னுட்டு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவர் என்றைக்குமே தப்புக்கு தொல்ல போக மாட்டார் அத்தை. அது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டார் அவர். அண்ணி, இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவளை பேச விட்டோம் அவ்வளோதான் அண்ணி. ஆகிற வேலை பார்க்கலாம் வாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, என் வயிற்றில் என் குழந்தை வளர்றான் அத்தை. அவனுக்கு எதனா ஆக போகுது அத்தை. இப்படி எனக்கு கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கீங்களா அத்தை? ப்ளீஸ் அத்தை, அவுத்துடுங்க அத்தை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் மகா பாவம் அத்தை. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அத்தை. வாயை மூடி இவ்வளோ நேரம் என்ன பேச்சு பேசுனேன்? எங்க இப்போ பேச பார்க்கலாம். சைலண்ட்டாக அத்தை சொன்ன மாதிரி தூக்க மாத்திரை போட்ட இந்த பாலை குடிச்சிட்டு படுத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ கூட எனக்கு கெட்டு போல. சைலண்ட்டாக இப்படியே படுத்துக்கோ. காலையில் வரைக்கும் தான். காலையில் என் கழுத்தில் மாமா தாடி கட்டின உடனே உன்னை நான் ஊற்றி விட்டுருவேன். எப்படின்னா சாவு. இங்கே பாரஞ்சலி, இதுக்கப்புறம் எதனா பண்ண நான் டாக்டரை கூப்பிட்டு உனக்கு தூக்க ஊசி போட்டு படுக்க வச்சிட வேண்டி. அந்த ஊசி 1 வாரம் ஆனால் கூட ஏந்துக்க முடியாது. அப்படி ஒன்று செஞ்சுடுவேன். இங்க பார், என் பொண்ணு சொன்ன மாதிரி சைலண்டா படு. எனக்காச்சும் கொஞ்சம் இயற்கை இருக்கு. ஆனா அவ ரொம்ப கொடூரமானவ. அவ என்ன யோசிக்கிறாளோ அது செஞ்சிடுவா. நான் என்ன யோசிக்கிறேனோ அது மறுபடி நான் யோசிப்பேன். அத்தை, என் பொண்ணு யோசிக்கிறத செஞ்சு வச்சிடாத. சைலண்டா படுத்து கடை. அத்தை ப்ளீஸ் அத்தை, என் வயிற்றில் உங்கள் வீட்டு வாய்ஸ் வளருது அத்தை. இப்படியே நான் காலையில் வரைக்கும் படுத்தா என்ன தாவுறது? எனக்கு எதனா ஆச்சுன்னா பரவாயில்ல. என் குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் தாங்க மாட்டார் அத்தை. உங்கள் புள்ள இந்த குழந்தை மேலே உசுரே வச்சுருக்காங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்னை அவுத்து விட்டுடுங்க அத்தை. எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு உசுறு பலியாகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கடி போகலாம். அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, நில்லுங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. அத்தை நிஷா ப்ளீஸ் 3 நிமிஷம். நான் எதனா சொல்லியிருந்தேன், மனசில் வச்சுக்காத. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்குறேன். ப்ளீஸ் என்னை அவுத்து விட்டுரு ப்ளீஸ். எனக்கு நிற மாதம். இப்போ எனக்கு டேட் வேறு கிட்ட வந்திருக்கு. எப்போ வேணும்னாலும் எனக்கு வலி வரலாம். ப்ளீஸ் என்னை அவுத்து விட்டுரு. உன் காலை நான் கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு ப்ளீஸ். என்னது நீ என் காலை நினச்சி கும்பிட்றியா? இங்கே பாரடி, அன்னைக்கு பேசுனியே, நீ என்ன பெரிய மயிரா? என் மயிர் கூட நீ பிடுங்க முடியாதுன்னுட்டு இன்றைக்கி எப்படி என் காலை விழுறது கூட தயாராக இருக்கிற? இங்கே பாரஞ்சலி, இது வேணுமாண்ணா என்னால் முடிஞ்சது. இந்த பால் வேணுமாண்ணா தரேன், குடிக்கிறியா? இல்லை, எனக்கு பால் எதுவுமே வேணாம். என்னை அவுத்து மட்டும் விட்டுரு ப்ளீஸ்.
ப்ளீஸ் மோனிஷா, நான் உனக்கு நல்லது தான் சொன்னேன். நீ போய் இப்போ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கினா உன் வாழ்க்கையும் கெடும், பாவம் த்ரிஷா வாழ்க்கையும் மாமா 2 பேரும் வாழ்க்கையும் கெடும். சொல்கிற பேச்சு கேளு மோனிஷா, உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன். நான் உனக்கு சொன்னால் நீ கேட்க மாட்டேன்ற. நான் உனக்கு புரிகிற மாதிரி நான் உனக்கு கொஞ்சம் மிரட்டி சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். ப்ளீஸ் மோனிஷா, எனக்கு இப்போவே வயிறெல்லாம் வலிக்குது, என்னை கெளட்டி விட்டுடு மோனிஷா ப்ளீஸ். நீ சத்தாலும் எனக்கு சந்தோஷம் தாண்டி. இங்கே பார், நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. நீ சத்தா எனக்கு இன்னும் நிம்மதி தான். இங்கே பார், நீ அப்படியே நாசம் எடுத்துப்போ. பால் இங்கே வைக்கிறேன், வேணுமானா குடி. இன்னும் நல்லா தூக்கம் வரும் உனக்கு, முழிப்பு இல்லாமல் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே வைக்கிறேன், குடிச்சா குடி, இல்லைனா எப்படியே போ. நாளைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் படுத்துன்னு இருக்கியே, இதே ஒரு காரணம் தாண்டி. இப்போ புரிஞ்சிச்சா இந்த மோனிஷா யாருன்னுட்டு? இங்கே பார், சொல்கிற பேச்சு கேட்டு நடந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க மாடி. என்ன பேச்சு பேசினேன் இப்படியே கடை. மோனிஷா மோனிஷா ப்ளீஸ் போயிடாத மோனிஷா, தயவு செஞ்சு இந்த கட்டை ஊற்றிட்டு போ. எனக்கு மற்றவங்களோட என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் குழந்தைக்கு அப்புறம் தான் மற்றவங்க. ப்ளீஸ், நீ மாமாவை என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் அவுத்து விட ப்ளீஸ் மோனிஷா. என்னங்க எங்கே இருக்கீங்க? ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடுங்க, வீட்டுக்கு வாங்க. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பாருங்கள். புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம இங்கே கட்டி போட்டு என்ன வச்சுருக்காது. தப்பு செஞ்சவங்கள நான் எதிர்த்து கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? கடவுளே, நல்லவங்களுக்கு காலமே இல்லையா கடவுளே? அம்மா என்னங்க ப்ளீஸுங்க, நான் நினச்சாலே உங்களுக்கு தெரியும்ன்ட்டு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கீங்க. எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. எங்கெங்கே இருக்கீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு போய். கடவுளே. யார் நம்ம நினைக்கிறது? அஞ்சலி நீ நினைச்சா மட்டும்தான் இப்படி புரியறோம். என்னத்துக்கு நினைக்கிறான்னு தெரியலையே. என்ன பிரச்சனையா? இந்த அண்ணனை வேற தேடி தேடி எனக்கு போதுமா போச்சு. எங்க போனாருன்னே தெரியல. கடவுளே,